ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்தின் மூலம் மக்களிடம் தெரிவிக்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை நாங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்களிடம் நல்லதொரு வரவேற்பை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கீழடியில் தமிழர்களுடைய தொன்மை மறைப்பு, தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி மறுப்பு, நீட் என்னும் பலிபீடம் கொண்டு மாணவர்களை அந்த நீட் தேர்வில் உயிர் பறிக்கின்ற ஒரு நிகழ்வு, டீலிமிட்டேஷன் என்று சொல்லி நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய அரசியல் வலிமையை குறைக்கின்ற அந்த செயல், தமிழர்கள் தொடர்ந்து சீண்டி பார்க்கின்ற இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் எதிர்ப்பதற்கு நாம் தமிழ்நாடு ஓரணியில் நின்று ஒன்றிய அரசாங்கத்தை, பாசிசத்தை வேரோடு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை துவங்கி 2 நாட்களாக மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போகின்ற இடங்களெல்லாம் மக்களிடம் ஆகச்சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசினுடைய திட்டங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று நாங்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற முதல் வார்த்தை, நாம் மகளிர் உரிமை தொகை கிடைத்திருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறார்கள். இரண்டாவது, விடியல் பயண திட்டத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முதியவர்கள் என்று சொன்னால் முதியோர் உதவி தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முதியவர்கள் என்று சொன்னால் மருந்து மாத்திரைகள் எங்கள் இல்லங்களிலே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு திட்டமும் மக்களை சார்ந்த திட்டம். ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்.